பார்க்காதீங்க லட்சுமி, பயமாக இருக்கு உங்களை பார்த்தாலே. நான் அதிகமாக பேசியிருப்பேன் பயந்த மாதிரி தெரியுது. தாய் கிழவி ஒன்று தாய் சிவகுமார், என் அன்பு சகோதரர் சிவகார்த்திகன், சுதன், கலை, நிவாஸ், வினீஷ், ப்ராஸ்தட்டிக்ஸ் பண்ண வினீஷ், அண்ட் எடிட்டர் சான் லோகேஷ், எல்லார் பேரையும் சொல்லணும்னு ஆசை தான். இங்கே நடிகர்கள் அனைவரும் இங்கே உட்காந்துருக்காங்க வரிசையாக பின்னாடி. வருகை தந்திருக்க பத்திரிகை சகோதரர்கள், ஊடக நண்பர்கள், கலைத்துறை நண்பர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள், செல்ஃபோன் பிரியர்கள், உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் செல்ஃபோன் பிரியர்கள் சொன்னால் தான் உடனடியாக செய்தி வெளியே போகும், அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணால் நல்லதுன்னு தான் உடனே சொல்லிடுறேன். இந்த படம் பார்க்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஏன்னா ஐ வாண்ட் டு மேக் இட் வெரி ஷார்ட். ஒரு 2 hours பேசலான் இருக்கேன். ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும், பட் பேர் வித் மீ. நீங்கள் டெலிப்ராம்டர் பார்த்தா அதை பார்த்தா சரத்குமார் பேசலான்னு நினச்சிருப்பாங்க. அது ஒன்று ஓடிட்டு முன்னாடி. சாரி சஞ்சய், இது when I look at that I thought அதை தான் பேசணும்னு சொல்கிறாங்களோ ஒரு சின்ன பக்குன்னு ஒன்று. இங்கேருந்து அதை பார்த்து பேசுகிறது கொஞ்சம் கஷ்டம் தான் எனக்கு. தாய் கிழவி படம் ரொம்ப ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, மிகப்பெரிய மகிழ்ச்சி. நான் பொண்ணு தாய் இந்த படத்தை கலைக்கிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதில் என்ன ஒரு பியூட்டின்னு ஒரு சின்ன February 20 ரிலீஸ்ன்னு சொன்னாங்க. ஒன்று என்னுடைய டைரக்டர் இயக்குனர் மாதவ ராமதாஸ் ஃபஸ்ட் டைம் தமிழ் படத்தை இங்கே சிறப்பாக ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி என்னை ஆலி என்ற ஒரு திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார். அவர் 20 நான் சொன்னேன், தாய்க்கிழவி ப்ரமோஷன் அதெல்லாம் அதிரடியாக இருக்கும், புதிதாக இருக்கிறத நம்ம மோதுறதே தப்பு, இது ஒதுக்கிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி நான் 20 27 மாற்றினேன். அதுக்கப்புறம் விதியின் கோலம் என்னவென்று சொன்னால் அவங்க 20 மாற்றி 27 வராங்க. உன்னை நான் விடுவேனா, பின்னாடியே மோதலண்டான்ற மாதிரி. இதில் மோதல் இல்லை, இது ஒரு பெரிய சாதனைன்னு சொல்லணும். ஏன்னா உலக அளவிலே பார்த்தால் எனக்கு February 25 1994 லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸோட முதல் திரைப்படமான அரண்மனை காவலன், சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அவர்களின் கேப்டன், ரெண்டுமே படம் ரெடி ஆயிடுச்சு. போத் ஆஃப் தம் வாண்டட் டு ரிலீஸ் த மூவி ஆன் த சேம் டே. நான் சொன்னேன், சார் ஒரு கதாநாயகனுக்கு 2 படம் ஒரே நாள் ரிலீஸ் ஆனால் எப்படி சார், வேண்டாம் சார், தள்ளிகளி பண்ணுவோன்னு. போத் ஆஃப் தம் ஆர் அடமெண்ட். ஸோ 2 படமும் February 25 1994 ரிலீஸ் ஆச்சு. 2 படமும் 100 days சொல்லமாச்சு. அதுக்கான ஆடி 100 நாள் ஓடுன்னு நான் சொல்லலை. தாய்க்கிழவி 100 days ஓடணும், சில்வர் ஜூப்ளி ஆகணும். ஏன்னா என்னுடைய மனைவி வெற்றி பெற்றால் நான் வெற்றி பெற்றது போல் எடுத்துக்கொள்வேன். ஏன்னா அந்த தாய்க்கிழவின்னு படம் பார்த்த உடனே தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் விமன் சொல்லியிருந்தீங்க. தட் இஸ் வெரி வெரி டச்சிங் டு மீ. காட் மதர் தான் தாய்க்கிழவி. ஊர் பக்கத்தில் தான் தாய்க்கிழவினா தெய்வீகமான ஒரு பிறவி என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு அனைவரையும் கட்டி காத்து சிறப்பாக அரவணைத்து செல்கின்ற ஒரு பண்பை உடையவர் தான் தாய்க்கிழவி. முதல்ல ராதிகாட்ட சொல்லுமா தாய்க்கிழவின்னு சொன்னால் என்ன தாய்க்கிழவி தாய்க்கிழவின்னு கூப்பிடுவாங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் கூப்பிட மாட்டாங்க. ஆனால் நான் காலையில் வந்துருச்சேன் தாய்க்கிழவி எப்படி இருக்கேன்னு கேட்பேன் நான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாப்புலர் டைட்டில் அது. அந்த டைட்டில் ரோலே நீ பண்ணுற போது எவ்வளோ பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக கிடைக்காதுன்னு நான் சொல்கிறேன். அதற்காக உழைப்பு இருக்கணும், உறுதி இருக்கணும், தன் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். தன் மீது உழைப்பு, உறுதி, நம்பிக்கை அதெல்லாம் இருந்தனால தான் 50 years நெருங்குகின்ற கலையரசி ராதிகா அவர்கள் இன்றும் உங்கள் மனதிலே நின்று கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறேன். இட் இஸ் நாட் அ ஈஸி டாஸ்க் ஃபார் விமன் டு சக்சீட் இன் திஸ் லைஃப். ஏன்னா அவங்க வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் அதன் பின் இருக்கிற உழைப்பு, அவர்களுடைய சாக்ரிஃபைஸ் என்னெல்லாம் சந்திச்சிருப்பாங்க, எப்படி ஒரு வெற்றியை கொடுக்க முடியும், தொடர்ந்து வெற்றியை கொடுக்க வேண்டும் என்ற ஆவா, இந்த கலையின் மீது ஆர்வம். அதனால தான் கலைஞர் அவர்கள் கலையரசி என்ற பட்டத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள். அங்கே குரல் கொடுத்தோன்னா வேறு மாதிரி ஆயிடக்கூடாது. சரத்குமார் பேசும்போது சத்தம் வந்துச்சுன்னு சொல்லி நல்ல செய்தி ஒன்று யூடியூபர்ஸ் கிடைக்கும். அதனால் அதெல்லாம் இல்லை, அது கேமரா மேலே போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் சொல்லிடுறேன் அந்த நேரத்தில். இல்லை அது ஒரு செய்தியை வைரலாக போயிட்டுருக்கோம். சரத்குமார் பேசும்போது கூச்சல் குழப்பம் ஏற்பட்டு விட்டதுன்னுவாங்க. ஏன்னா இன்றைக்கி செய்தியாளர்லாம் அப்படி தான் இருக்காங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்குது. தாய்க்கிழவி விட்டுருக்கீங்க சொன்னால் தாய்க்கிழவியை பற்றி மட்டும் எழுதுங்க. அப்புறம் சரத்குமார் ஏன் இந்த சூட்டெல்லாம் போட்டு வந்திருக்கான்னு கேட்கலாம். அதுக்கு காரணம் உண்டு. நான் இங்கேருந்து வேறு ஒரு விழாவுக்கு செல்ல வேண்டும். தாய்க்கிழவி மண்வாசனை உள்ள திரைப்படத்தில் வந்திருக்கார் பாருங்க, இப்படி சூட்டை போட்டுக்கிட்டு சொல்லிடாதீங்க. டூடா வந்திருக்கேண்ணா, ஓகே டூடா வந்திருக்குன்னு எடுத்துக்குவோம். ஏன்னா 25 வயசில் டூடா வராமல் பின்ன வேறு மாதிரி தாய்க்கிழவன மாதிரி வர முடியும். நான் 25 சிவா உண்மையில் 25 years old தான் நான். அந்த தாய்க்கிழவி படம் பார்த்தோன்னே ஒரு படத்தை பார்க்கும்போது
அதில் வந்து சர்மன் இருக்கக்கூடாது, போதனை இருக்கக்கூடாது, ஆனால் கருத்து இருக்க வேண்டும். அந்த கருத்து இந்த படத்தில் இருக்கிறது. ஏன்னா எப்படி இருந்தாலும் அந்த ஆடியன்ஸ் பார்த்து ரசிக்கிறது தான் மெயின். வி ஆல் ட்ரை டு டூ அ ஃபிலிம் விச் இஸ் கோயிங் டு பி அ சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம், அ குவாலிட்டி ஃபிலிம் நினச்சி தான் படம் எடுப்போம். ஆனால் அந்த ரிசல்ட் வந்து அந்த ஆடியன்ஸ் பார்த்த பிறகு தான் அந்த ரிசல்ட்டே புரியும். பிகாஸ் வி டோன்ட் நோ. நம்ம படத்தை வந்து பார்ப்போம், டபுள் பாசிட்டிவ் பார்ப்போம், நம்ம சிரிக்காத இடத்துல ஆடியன்ஸ் சிரிப்பாங்க. ஏன்னா இது சிரிக்கவே இல்லை, நம்மளுக்கு சிரிப்பே இல்லை, இவங்க சிரிக்கிறாங்களேன்னு அங்கே பார்க்கும்போது தான் உண்மையான ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் இந்த படத்தை பொறுத்து ரிசல்ட் இஸ் ஆல்ரெடி ஓப்பன், டிக்ளேர் பண்ணியாச்சு. எலெக்ஷன் ரிசல்ட் என்னன்னா வெற்றி யாருக்குன்னா தாய் கிழவிக்குன்னு உறுதியாகிடுச்சு. அது எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் ஆப்போசிட் டெபாசிட்டும் இழக்க மாட்டேன். என் படம் நல்லா தான் இருக்கும், ஆழி படம். இதில் அந்த படத்தை பற்றி சொல்லிட்டு நான் விடைபெறுகின்றேன். ஏன்னா ஒரு படத்தை பார்க்கும்போது அது ஹைலி இமோஷனல் படமாக இருக்கும். வந்து யூ ஸ்டார்ட் டியரிங், கண்ணில் நீர் வடியும் அளவுக்கு ஒரு இமோஷன் இருக்கும். இட் வில் சோக் யூ. அதெல்லாம் இருந்துச்சு. இந்த படத்தை பார்க்கும்போது சிரிச்சுட்டு இருக்கும்போதே கண்ணில் தண்ணி வந்துருச்சு, அழுகும்போது கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ஸோ இரண்டு இமோஷன்களுக்கும் யூ ஹேவ் டியர் இன் யுவர் ஐ. சிவகுமார் இயக்குனர். ஏன்னா இங்கே எல்லாமே எஸ்ல ஆரம்பிச்சு எஸ்கே எஸ்கே எஸ்கே. நீங்கள் ஒரு எஸ்கே, நான் சரத்குமார் எஸ்கே, சிவகுமார் ஒரு எஸ்கே, இதெல்லாம் இருக்கனால டைரக்டர் அவர்கள் ரொம்ப நுணுக்கமாக த நரேட்டிவ் ஆஃப் த ஸ்கிரிப்ட், த வே இட் இஸ் பீன் டன், த வே இட் இஸ் பீன் நரேட்டட், அதை விட முக்கியம் ஒவ்வொரு சீன்லேயும் இங்கே அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரும், அருள், அப்புறம் வந்து முத்துக்குமார், கணேஷ், சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு, ஐ மீன் சாரி கடைசி சீனில் சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு பிரமாதமாக நடித்த இளவரசன், இந்த மாதிரி பலரும் நடிச்சிருக்கீங்க. அப்புறம் வந்து ரேச்சல் அண்ட் எல்லாம் இருக்கீங்க. அவங்க சிங்கம்புலி ரொம்ப பிரமாதம் நடிச்சிருக்கீங்க. கமலஹாசனுடைய ரசிகராக ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்கீங்க சிங்கம்புலி. ஆனால் நீங்கள் என்னோட ரசிகன்னு சொன்னீங்க என் காலத்தில், இப்போ மாறிட்டீங்க. பரவாயில்ல, இருக்கட்டும், அதை பற்றி தப்பு கிடையாது. இன்னொரு கலைஞர் ரசிகர் என்று சொன்னால் நம்ம பாராட்ட தான் வேண்டும், இல்லை என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் ரொம்ப சிறந்த ஒரு படம். அண்டு சிவா வந்து டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஃபிலிமாக தெரியல. ஹவ் ஐ ஃபெல்ட் வித் விக்னேஷ் ராஜா இன் போர் தொழில். வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். இந்த படத்தை வந்து நீங்கள் பார்த்து வெற்றி படமாக உருவாக்க வேண்டும், வெற்றி படமாக கொண்டு சேர்க்க வேண்டும். இதில் விமன் எம்பவர்மெண்ட் பற்றி சொல்லியிருக்காங்க, அதான் முக்கியம். ஒரு பெண் தனியாக வாழும்போது சந்திக்கின்ற சோதனையும் வேதனையும் எப்படி தாங்கிக் கொண்டு அவர் சிறப்பாக வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணுகிறாள் என்பதை சிறப்பாக சொல்லியிருக்க படம் தான் தாய் கிழவி. அது கிளைமேக்ஸில் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அதில் ஹவ் அ உமன் ஷுட் பி. இதில் வந்து இங்கே ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டீங்க, எல்லாம் டீசரும் பார்த்துருப்பீங்க. அதாவது சொத்து என்று இருக்கும்போது அதை கடைசி வரைக்கும் வச்சிருக்கா, எங்கே வச்சிருக்கான்னு தேடிட்டு இருக்க மாதிரி தான் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் படம். ஏன்னா என்ன ஸ்பாயிலர் டெல்லிங் அபௌட் தி மூவி. அப்போ வந்து சொத்தை முதலே பிரித்து கொடுத்துட்டா 6 மாதம் இங்கே நாட்டாமலே வந்துச்சு, 6 மாதம் இங்கே, 6 மாதம் இந்த வீட்டில், பசங்க வீட்டில் போய் வாழலான்னு சொல்லக்கூடிய நிலைமை உங்களுக்கு வந்து விடக்கூடாது. ஸோ யூ பி எம்பவர்ட். நீங்கள் உங்கள் சொத்தை கடைசி காலத்தில் வில்ல வேணால் எழுதுங்க யார் யார் கொடுக்கணும்னு. பட் வென் யூ லிவ் வெல். அந்த மெசேஜை ரொம்ப கிளியராக பெண்களுக்கு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் ஹேட்ஸ் ஆஃப் டு தி திங்கர் அண்ட் டைரக்டர் சிவா. அண்ட் சிவகார்த்திகேயன் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. அது என் மனைவி எனக்கு பொறுத்து இந்த நான் சொல்கிறேன், ஸ்ரீபிரியா மேடத்தை வச்சுக்கிட்டே சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஆல் இண்டியா லெவலில், அது மறுபடியும் அழுத்தமாக சொல்கின்றேன், கேட்பவர்களுக்கு கேட்கட்டும், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்ஸ் த இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஹஸ் காட் இஸ் ராதிகா சரத்குமார். அவங்களுக்கு ஏன் நேஷனல் அவார்டு கொடுக்குறேன்னு பல முறை சொல்கிறேன். ஆனால் நீங்கள் பத்திரிகை சகோதரர், அன்பு சகோதரர்கள், சரத்குமார் வந்து கூவிக்கிட்டே இருக்காரு, கொடுத்துருங்கப்பா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் கூவிட்டே தான் இருப்பேன். பிகாஸ் யூ அப்ரிஷியேட் டேலண்ட். டேலண்ட் ஷுட் பி டெஃபினெட்லி ரெகக்னைஸ்ட், இட் ஷுட் பி அப்ரிஷியேட்டட். அதுக்கு தான் ஆடியன்ஸ் இருக்கீங்க. ஏன்னா அந்த ஸ்டேஜில் நடிக்கும் போது கைத்தட்டல் வரும், இல்லாட்டி பூ யூ திங்ஸ் லைக் தட். பட் சினிமாவை பார்த்து விட்டு ரசிப்பவர்கள் எங்கோ இருந்து ரசித்து கொண்டு உங்களை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சினிமாவை ரசிப்போம். அனைவரும் தியேட்டரில் போய் படம் பாருங்க. தியேட்டரில் வந்து ஓடிடி ப்ளீஸ் 50 டேஸ்க்கு அப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற ஒரு நல்ல ஒரு முயற்சியை எடுக்கொண்டு கேட்டுக்கொண்டு இந்த விழாவுக்கு அழைத்து என்னையும் சிறப்பு செய்த இந்த தந்தை கிழவன் வருகை தந்திருக்கின்றேன். புது டைட்டில் சிவா, தாய் கிழவி, நான் தந்தை கிழவன். அதை பற்றி எனக்கு சந்தோஷமாக இருக்குது. கிழவன் சொல்கிறதும் தப்பே கிடையாது. 71 வயசு கிழவன் இப்படித்தான் இருப்பான் என்று அனைவருக்கும் சொல்லிக்கொள்வது நான் பெருமைப்படுகின்றேன். ராதிகா பார்க்குறாங்க, என்னடா சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ ரொம்ப சிறந்த நிகழ்ச்சி, அனைவரும் வந்திருக்கீங்க. ஆல்வேஸ் நம்ம வந்து லெட்டஸ் டூ சம்திங் ஃபார் திஸ் இண்டஸ்ட்ரின்னு இருக்கோம். ராதிகா, ஐ வாண்ட் யூ டு லிவ் 100 years அண்ட் கீப் ஆன் ஆக்டிங். தாய் கிழவியில் இளைஞியாக நடித்து கூட நீங்கள் வெற்றி பெற முடியும். ஏன்னா ஐ அப்ரிஷியேட் யூ ஆஸ் அ கிரேட் ஆக்டர் இன் திஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் கீப் ராக்கிங். அண்ட் சுதன், எல்லாம் முன் ஃப்ரண்ட் ரோவில் இருக்கவங்க எல்லாரும், அப்புறம் ஐஸ்வர்யா, தேங்க்ஸ் ஃபார் பீயிங் அ டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் அருள், நீங்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்கீங்க. ஒவ்வொரு காட்சியிலையும் அதை வந்து the movie was moving and moving and moving and it will move the audience of Tamil Nadu and across the globe. And once again,
சுதன் அண்ட் சிவகார்த்திகேயன் ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கையில் வைத்திருக்கிறீர்கள், ஆழமான கருத்தை சொல்லியிருக்கிறீர்கள், ஆழி படத்தையும் பாருங்கள் சொல்லி வெற்றி சொல்லணும்லம்மா, என் படம் ரிலீஸ் ஆகுது, ஆழி படத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். பாதியிலே சரத்குமார் போயிட்டாரு, திடீர்னு வந்தார் போனார், கோச்சிட்டு போயிட்டாரு அப்படிலாம் கூட செய்தி போடுங்க, நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் கோச்சிட்டு போல சந்தோஷமாக அமைதியாக நிம்மதியாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். காரணம், பெண்களை உயர்த்தி பிடித்திருக்கின்ற படம், ப்ரோக்ரெசிவ் ஃபிலிம், ப்ரோக்ரெசிவ் தாட். ஐ பீன் வெரி கிளியர்லி டோல்ட் திஸ் ஃபிலிம். நன்றி, வணக்கம். தாய் கிழவி எனக்கு ரொம்ப முக்கியமான படம். ஏன் சொல்ல வரேன்னா, எல்லா படங்களுமே மென்னை பற்றி நிறைய பேசுவோம், பட் இந்த படத்தில் விமனை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆச்சு ஃபிலிமு. படமும் சிவா வந்து கதை என்ன சொன்னாரோ அதை விட ரொம்பவே நல்லாவே படம் எடுத்தார் அவர். ரொம்ப நாங்கள் படத்தில் நிறையா சீன்ஸை நான் எப்படி எடுத்தீங்கன்னு சிவாட்ட கேட்டே இருப்பேன், எப்படி இதை எப்படி பண்ணீங்கன்னா ஒரு டீட்டெயிலுமே ரொம்ப எக்ஸைட் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த சீன்ஸு. ரொம்ப நல்லாவும் படம் எடுத்திருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த படத்தை தயாரித்த சிவா சாருக்கும் சிவன் சாருக்கு கலை சாருக்கு எல்லாருக்குமே நன்றி. மேம் சொல்லவே வேணாம். நான் ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் ஃபுட்டேஜ் பார்த்துட்டு நான் வேறு ஏதோ பார்ட்டி நினச்சி ஸ்கிப் பண்ணிட்டேன். ஆக்சுவலி அவங்க தான் ஆக்டர்ஸ்ன்றே தெரியல எனக்கு. அந்தளவுக்கு ஃபுட்டேஜ் ரொம்ப ரன் த்ரூ மாதிரி ஆயிடுச்சு. நிறைய பார்ட்டிங்க ஃபுட்டேஜ் இருந்தது, அதில் இந்த பார்ட்டி நினச்சிட்டு அந்தளவுக்கு ஒரிஜினலாக இருந்தது. ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது படத்தை பார்த்து. தேங்க்ஸ். வணக்கம், விரீஷ் விஜயன். ஸோ ஐ டிட் த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் ஃபார் ராதிகா மேம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து this is my first film which I am working as a character makeup artist. Thank you so much Radhika ma'am for your complete support. ஏன்னா நாங்கள் ரொம்ப it will take a lot of time to do the makeup and it's a very long process. Almost 1.5 month we worked and the makeup develop பண்ணி டிசைன் பண்ணி கொண்டு வரதுக்காக. So thank you so much for your support ma'am, and thank you so much for Shiva. Thank you for the trust on me. நான் அவர் என் மேலே வச்சுருந்த ட்ரஸ்ட் மேலே தான் I was able to do it, and I'm thanking SK Productions and my team also is here. Without them it was not possible, and I'm thanking my team and I'm thanking my friend Tudi. He is the one referred me to the film. Thank you so much. மேக்கப் வந்து மேடம்க்கு வந்து நம்ம மேக்கப் வந்து பார்த்தோம். அதாவது அவ்வளோ வெயிலில் கிராமத்தில் வந்து மேக்கப் போடும்போது சும்மா போய் நின்னாலே மேக்கப்லாம் உருகி வழிஞ்சு ஒரு விஷயம் ஒன்று நடந்துடும். ஆனால் அப்படி வந்து ஒரு ப்ராஸ்தட்டிக்ஸ் போட்டு அந்த பக்காவாக அழகாக அந்த தாய் கிழவி எப்படி கண்ணு முன்னாடி நிறுத்தணுமோ அந்த மாதிரி வந்து நிறுத்திருக்கீங்க. மேம் வந்து ஃபோட்டோ எடுத்து கமல் சாருக்கு அமிச்சிட்டாங்களாம். எப்படி இருந்தது? பயந்தீங்களா இல்லை எக்ஸைட்டடாக இருந்தால் டென்ஷனாக இருந்தீங்களா? இல்லை, எக்ஸைட்டடாக தான் இருந்தது ஆக்சுவலி. சார் அவங்க பேச மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு 15 மினிட்ஸ் பேசிட்டாங்க, நீங்கள் அதுக்காக 2 மினிட்ஸ் பேசுங்க சார். இப்போ என் ஃபோட்டோ ராதிகா மேடம் கமல் சாருக்கு அமிச்சாங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? ஐயோ என்ன அமிச்சிருக்காங்க, அந்த பையன் நல்லா ஹோஸ்ட் பண்ணுவாப்பான்னு சொன்னால் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். உங்களுக்கு எப்படி இந்த ஒரு பெரிய விருது வாங்கின மாதிரி இருக்கும்ல? ஆமாம், எனக்கு ப்ரிவ்யூ ஷோ வந்தப்போ கமல் சார் met me and ஒரு 10 minutes I was able to speak with him. So he really liked the work. சூப்பர் ஜி, சூப்பர். அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஏன்னா இதை மாதிரி கதைகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு கதைக்கு என்னை ஆர்ட் டைரக்ஷனுக்கு ஒர்க் பண்ண கூட்டத்துக்கு தேங்க்யூ சிவா. என்னோடய டீம் ராஜேஷ், செக்கானூரணி பீப்புள்ஸ், கருமாத்தூர் பீப்புள்ஸுக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. நன்றி சார், நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இது ஆக்சுவலாக என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஆக்சுவலாக கடைசி விஷயம் பார்த்தீங்கன்னா சிவா அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் நான் வந்து அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதில் வந்து டைரக்டராகவும் சினிமாட்டோகிராஃபும் இங்கே ஸ்டேஜை ஷேர் பண்ண ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ தாய்க்கிழவி ஆக்சுவலி எங்களுக்கு ஒரு கனவு. இந்த கனவை ஆக்சுவலி இன்றைக்கி வந்து நிஜமாக இருக்குது. ஸோ அதுக்கு எஸ்கே சார் ரொம்ப தேங்க்ஸ், சுதன் சார், கலை சார்,
ராகுல் ப்ரோ, கார்த்தி ப்ரோ, ஸோ இவங்க எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தாய்க்கிழவி உங்கள் எல்லாரையுமே வந்து ஹாப்பியாக இருக்கும் பாருங்கள், ரொம்ப எமோஷனாக இருக்கும். தேங்க்யூ. வந்திருக்க எல்லா ப்ரெஸ் மீடியா, எங்கள் என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ, ஆல் தி ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாருக்கும் ஒரு மாலை வணக்கம். சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ் வி ஆல்வேஸ் ஒரு நல்ல படம், ஒரு நல்ல கண்டென்ட், நல்ல கமர்ஷியல் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்க ஒரு படம் பண்ணணும், அது நிறைய அது ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி படங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது எங்களோட 9th ஃபிலிம் டு பி ரிலீஸ்ட். இந்த படம் வந்து இட் ஸ்டார்டட் வித் எஸ்கேஸ் பிலீஃப், அவரோட நம்பிக்கை இந்த கதையிலையும் எங்களோட டைரக்டர் மேலேயும். அண்ட் அப்படி ஆரம்பித்து இந்த ப்ராஜெக்டை டிசைன் பண்ணி பேஷன் ஸ்டுடியோஸ் சுதன் அவரோட சேர்ந்து வி ஸ்டார்டட் திஸ் ஃபிலிம். ஸோ மதுரையில் ஒரு ஆஃபீஸ் போட்டு ஒரு 2 மாதம் ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணி அங்கே ஷூட்டெல்லாம் பண்ணோம். ஸோ அந்த காடுபட்டி மக்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ஏன்னா எங்களை ஒரு 200 பேர் அந்த ஊர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மாதம் 1.5 மாதம் தாக்கு பிடிச்சாங்க. ஸோ அப்படி ஆரம்பித்த படம் இது. ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து எடிட்லாம் பண்ணி ஒரு நாள் வந்து நானும் எஸ்கே மட்டும் அந்த ஃபர்ஸ்ட் கட் படம் பார்த்தோம். படம் பார்த்துட்டு நாங்கள் எங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். என் டீம்லாம் எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க, அண்ணா என்னாச்சு என்னடா ஆச்சு அப்படின்னா, இல்லை சிவா நான் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு அப்படின்னாங்க. ஸோ அந்த ஸ்டேட்டஸ் என்னென்னா, ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் மை டீம்னு போட்டிருந்தாரு. தேங்க்யூ சிவா ஃபார் தேட். தாய்க்கல் விஸ்வா டைரக்டர் சொல்கிறேன். ஏன்னா அது அன்றைக்கி வந்து எனக்கு சந்தோஷம், எங்கள் டீம் எல்லாருக்கும் சந்தோஷம். ஏன்னா அவர் அந்த மாதிரி டக்குன்னு சொல்ல மாட்டார். அப்படி அவர் சொன்ன உடனே எங்களுக்கு வந்து அன்றைக்கி வி ஃபெல்ட் ரியலி ஹாப்பி. ஸோ அதனால் ஐ திங்க் அந்த நம்பிக்கை நம்ம காப்பாற்றிட்டோம்னு நினைக்கிறேன் சிவா. ஸோ சிவகுமார் டைரக்டர் பற்றி ஒன்று சொல்லணும். அவர் ஆக்சுவலாக வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப நாள் கையில் வச்சுட்டு அதை ஒர்க் பண்ணி இன்ஃபேக்ட் ராதிகா மேம் சொல்லுவாங்க, கலை நான் இந்த படம் பண்ணுறேன்னா அதுக்கு வந்து உங்கள் டைரக்டருக்காக தான் சொல்லுவாங்க. ஸோ நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை கடைசி வரைக்கும் கையில் பிடிச்சிக்கிட்டே அதை தூக்கிட்டு ஓடினா அதோட பலன் எவ்வளோ பெருசாக இருக்கும், அதோட வெற்றி எவ்வளோ நல்லா இருக்குன்றதுக்கு சிவா ஒரு பெரிய எக்ஸாம்பிள். பிகாஸ் அவரோட முதல் படத்தோட ஈவெண்ட் இது. ஆனால் இன்றைக்கி நான் பார்க்குறேன் அவரோட 2 படத்தோட போஸ்டர் நெக்ஸ்ட் 2வது படம் எஸ்கேவோட, அதுக்கும் கமல் சார் படம். ஸோ நம்மளுக்கு ஏன்னா அவரோட கஷ்டம் எல்லாமே எங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு இடத்துல இருந்து இன்றைக்கி இப்படி வந்து ஜெயிச்சது பர்சனலாக எங்கள் டீமுக்குமே அவர் ரொம்ப பிடிக்கும். அண்ட் he deserves all this success. இந்த படத்தோட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், இல்லை ஒரு டயலாக் ஆகட்டும், இதோட ஒரு சீன் ஆகட்டும், எனிதிங், அதோட மொத்த கிரெடிட்டும் அது சிவாக்கு மட்டும் தான் போய் சேரணும். அண்ட் தென் ராதிகா மேம், நான் வந்து மேமோட ஒர்க் பண்ணும்போது நான் ஆக்சுவலாக ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஆனால் மேம் டோட்டலி ஆப்போசிட். அவங்க சமைச்சில். அவங்க இன்ஃபேக்ட் மேம் வந்து அவங்க ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிவிட்டு ஸ்பாட்டுக்கு வரணும். நாங்கள் தான் மேம் ரொம்ப டார்ச்சர் பண்ணோம். 4 மணி நேரம் மேக்கப், மேம் 5 மணிக்கு வாங்க 4 மணிக்கு வாங்க. மேம் எந்த எதுவுமே சொல்லலை. அண்ட் அவங்களுக்கு லெக்கில் ஒரு ப்ராப்ளம் இருந்தது. ஸோ பெயின் கில்லர் போட்டு மேம் ரியலி தேங்க்யூ மேம். பிகாஸ் நான் பக்கத்தில் இருந்து பார்த்தேன் வாட் யூ வென்ட் த்ரூ. ஸோ அண்ட் ஒன் மோர் திங், மேம் வந்து எப்படின்னா என் ப்ரொடக்ஷன் டீம் வந்து சொல்கிறாங்க, சார் மேம் ரூமை செக் அவுட் பண்ணிட்டாங்க. அப்புறம் கேட்டால் மேம் சொல்கிறாங்க, எதுக்கு கலை, நான் ஒரு ப்ரொடியூசர், எனக்கு தெரியும் கஷ்டம், டோன்ட் ஸ்பெண்ட் ஆன் ஆல் தட் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் ராதிகா மேம். அண்ட் இந்த மொத்த படத்தோட நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல. இந்த மொத்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ ரொம்ப நன்றி. பிகாஸ் நீங்கள் எல்லோரும் அங்கே வந்து எங்களோட இருந்து அந்த ஷூட்டிங் கண்டிஷன்ஸ் எவ்வளோ டஃப்னு தெரியும். ஸோ ஐ நீட் டு தேங்க் ஆல் ஆஃப் தெம். அருள்தாஸ் சார், முத்துக்குமார் சார், மை ஃபேவரட் பாலசரன் பிரதர், எவ்ரிபடி, ஃபார் என்டையர் காஸ்ட் டு ரேச்சல், சிங்கம்புலி அண்ணன், எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. அண்ட் சரத் சார், தேங்க்யூ ஃபார் கம்மிங். அண்ட் our business partners, அவங்களும் ஆல்ரெடி தேங்க் பண்ணிடுறேன். பிகாஸ் AGS they always pick good films.
And thank you AJS for picking our film as well. And Sanjay Wadhwa sir and Vithurs for the overseas distribution. I should thank Sanjay Wadhwa sir because இந்த படத்தில் லைசன்சிங் நிறைய இருந்துச்சு. சாரோட ஹெல்ப் ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருந்தது. And our music partner Anand sir. So and என்னோட ஃபேவரட் அகைன் அவர் எங்கே இருக்காரு தெரியல, சபரி இஸ் தேர் ஃப்ரம் விஜய் டிவி. ஸோ எங்கள் படம் ஒரு வாட்டியும் ப்ரெஸ் நீங்கள் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. நிச்சயமாக இந்த படமும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். படம் February 27th ரிலீஸ் ஆகுது. we need all your support பிகாஸ் இது ஒரு யங் டீம். இந்த படம் ஜெயிச்சதுன்னா நிச்சயமாக ஜெயிக்கும், ஜெயிச்சதுன்னா நாங்கள் அகெயின் இந்த மாதிரி படங்களும் இந்த மாதிரி முயற்சிகளும் எடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ அகெயின் வந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து ஒரு கம்ப்ளீட் செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப், விமன் பவர், எவ்ரி திங். அதே மாதிரி இன்றைக்கும் இந்த ஈவெண்ட்டும் ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனாக இருக்கும். ஹோப் யூ கைஸ் என்ஜாய். தேங்க்யூ.